அப்போது சுந்தரசிக்கு ஒரு டைம் இல்லை, நெருக்கடி ரொம்ப அதிகமாக வருது. பார்த்தாரு, இது இருந்தோம்னா இருக்கிற முடியெல்லாம் பிச்சுக்கணும்னு சொல்லி துண்டக்கான துணிக்கான சொல்லாமல் ஒரு ட்விட்டர் போட்டு ஆள் பார்த்து எஸ்கேப் பண்ணிட்டார், சுவிட்ச் ஆஃப் பண்ணார். அது ஒரு கதை. ரஜினி சார் எதிர்பார்க்கல. சுந்தர் சொல்லிட்டு போயிருந்தான பிரச்சனை இல்லை, அது கூப்பிட்டு நம்ம கொடுக்கும்போது 2 பேரையுமே அசிங்கப்படுத்திருக்கோம். லோகேஷ்னாலேயே ரஜினியை வச்சு டார்கெட் கொண்டு போக முடியல. இங்கே என்ன இன்னொரு விஷயம் வருதுன்னா, கமலுக்கு வந்து லோகேஷ் எப்படியாவது உள்ள நுழைக்கணும்னு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், கடைசி முயற்சியாகவும் பண்ணுறாரு. லோகேஷ் மேலே ரஜினிக்கு 100% உடன்பாடு இல்லை, அவர் திசை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே தான் கமலுக்கும் ரஜினிக்குமே ஒரு நெருடல் வருது. ப்ரீ பிளான்னு சொல்ல முடியாது, அவர்கள் 12ஆம் தேதியே பண்ணலான்றது 1ஆம் தேதி பண்ணுறது மாதிரி இருந்து இந்த 3ஆம் தேதி ஒரு சாய்ஸ் ஒன்று பண்ணுறது. காரணம் தேவையில்லாமல் 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதான் சட்டம் ஹுக்கும்னு சொல்லிட்டு வர டைலாக் தான் இங்கே எனக்கு ஞாபகம் வருது. இதுக்குள்ளே உள்ள புந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தீயா பற்றிட்டு இருந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக, இந்த மோதல்கள் கொஞ்சம் குறைவாயிடும். இந்த கேப்பில் தான் சிபி சக்கரவர்த்தி வந்து ஆல்ரெடி ரஜினி சார்ட்ட சொல்லப்பட்ட ஒரு கதை, 2 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு கதை. இப்போ லைக்காவுக்கு பண்ணணும் இருந்தால் அது கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அது சில விஷயங்கள் சிபி சக்கரத்தினுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் நெருடல் உருவாச்சு, அதில் கொஞ்சம் படம் ட்ராப் ஆச்சு. எல்லாம் முடிவு பண்ணிட்டார், இன்வெஸ்டர் உள்ளே வந்துட்டாங்க, ஒரு பட்ஜெட் சொல்லியாச்சு, ஃபுல் பணமும் கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து அஜித் வந்து அந்த ப்ரொடியூசர் சேர்ல அவர் உட்காராரு. AK64 அதுவும் இந்த மாதத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட்டோட, இப்போ எப்படி திடீர் ரஜினி சாரோட 170 வந்திருக்கோம், அது மாதிரி AK64 அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. பிப்ரவரி மாதம் இந்த ரஜினியா சார் ஆரம்பிக்கிறது மாதிரி AK64 படமும் அஜித் பிப்ரவரி தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜய் கிரிஷ். ஸோ தலைவர் 173யோட அப்டேட் எப்போ தான் சார் கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாரும் ஆவலாக காத்திருந்தோம். அண்ட் அதுக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாக இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஒரு தகவல் இது. அண்ட் இந்த டேரக்டர் பண்ணுவாங்களா, இல்லை அந்த டேரக்டராக இருக்குமோ, அவராக இருக்குமோ, இல்லை இவராக இருக்குமோன்னு ஏகப்பட்ட ஆசோலேஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு தலைவர் 173 இன்னார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வாயால் நீங்கள் அதெல்லாமே சொல்லலாம் சார். இல்லை, எப்போவுமே ரஜினி சொல்கிற டைலாக் தான், இங்கே நான் தான் கிங்கு, நான் வைக்கிறது தான் சட்டம் ஹுக்கும் சொல்லுவார்ல ஜெயிலில். கண்டிப்பாக அதுதான் அதுதான் இப்போது நடந்திருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், இன்றைக்கி சாயங்காலம் வந்து பராசக்தியோட ஆடியோ லான்ச்சு, ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ஆரம்பிக்காவுக்கு, அதுக்கு இடையில வந்து தாறுமாறாக ஒரு 11 மணிக்கு 173 விட்டு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி சோசியல் மீடியா வந்து எல்லாமே தலைவர் 173 ஃபுல்லாக ஸ்பீச்சு. அரேபியன் குதிரை 24 வயசுல 24 வயசு ஓடிட்டே இருப்பேன். பட் இது வந்து ஆல்ரெடி நம்ம சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான ஏற்பாடு 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே நடந்த ஒரு விஷயம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ரஜினி சார் ஒரு படம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அது அப்போ வந்து யார் பண்ணலாம் இயக்குனர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான், அவர் எப்போவுமே புது படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா புது இயக்குனர்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படி தட்டி கொடுத்து என்னுடைய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணுவார். அது அன்னையிலேருந்து நடக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி வந்து கண்ணு கொள்ளை எடுத்தார், தேசிங்க பெரியசாமி, அஸ்வத் மாரிமுத்து எல்லாருமே கூப்பிட்டு பேசினார். டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த இயக்குனர் பையனையும் கூப்பிட்டு பேசினார். அதில் பார்க்கிங் டைரக்டர் ஒருத்தரையும் கூப்பிட்டு பேசினார். பட் இந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலுக்குள்ளேயே போயிட்டுருக்குறோம், கொஞ்சம் ரிலீஃப். ஏன்னா ரஜினி சார் வந்து இந்த காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகம், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். கண்டிப்பாக அவர் காமெடி பண்ணணும்னு ரொம்ப லைக் பண்ணும்போது சரியான ஒரு ஸ்கிரிப்டே அமையாமல் இருந்தது. அப்போது 173 வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படமாக, அதனால தான் ரஜினி சாருக்கு ஒரு தாட்ஸ் இருந்தது. ஆனால் சில வேலைகள் அது பெரிய பட்ஜெட்டு, ஒரு 800 கோடிக்கு மேலே போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால இப்போ ஜெயிலர் 2 இந்த மாதத்தோட படம் முடிக்கிறார். அப்போது இந்த ஒரு கேப்பில், ஒரு 6 மாத கேப்பில் ஒரு படம் கமலுக்காக பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் பண்ணால், 2வது படத்தையும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. கமலே ஷாக், அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஓகே உடனே பண்ணிடலாம் அப்படிங்கும்போது தான் அவருக்கு காமெடி சென்ஸ்னால தான் சுந்தர்சியை மைண்டில் வச்சார். கண்டிப்பாக சுந்தர்சியை கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது தான் அவர் ஒரு லைன் ஒன்று சொல்லி, அந்த லைன் நல்லாயிருக்கு, நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டாங்க, நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக கமல் ஆஃபீஸ் போய் பூஜையை போட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ரஜினி சார் கொடுத்துட்டார். ஆனால் அங்கே சுந்தர்சிக்கு பல நெருக்கடிகள் உருவாகுது. ரஜினி சார் வச்சு நான் தான் பண்ணுவேன், நீ டைரக்டர், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர்கள் போட்டி வரும்போது தான் அவர் வந்து ஒன்றுமே புரியல, இந்த படம் கமலுக்காக ரஜினி சார் பண்ண போகிறாரு,
நான் என்ன பண்ண அப்படின்னு சுந்தர்சி கை வச்சு தான் திடீர்னு வேறு வழியே இல்லாமல் கதை வேறு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ரெண்டாவது இது பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் போகிறதுக்கான ஏற்பாடுகளை ரஜினி சார் பண்ணிட்டார். அப்போது சுந்தர்சிக்கு ஒரு டைம் இல்லை, நெருக்கடி ரொம்ப அதிகமாக வருது. பார்த்தாரு, இதில் இருந்தோம்னா இருக்கிற முடியெல்லாம் பிச்சுக்கணும்னு சொல்லி துண்டக்கான துணிக்கான சொல்லாமல் ஒரு ட்விட்டர் போட்டு ஆள் பார்ட்டி எஸ்கேப் பண்ணிட்டார், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அது ஒரு கதை. ஆமாம். இப்போ ரஜினி சார் எதிர்பார்க்கல அதை. சுந்தர்சி சொல்லிட்டு போயிருந்தானே பிரச்சனை இல்லை, அது கூப்பிட்டு நம்ம கொடுக்கும்போது 2 பேரையுமே அசிங்கப்படுத்திட்டு போனது மாதிரி ஆயிடுச்சு. பட் பார்த்தாரு கமல்ஹாசன் வந்து என்ன சார் பண்ணலாம் சுந்தர்சிட்ட பேசும்போது ரஜினி வேணான்ட்டு போனவர் போட்டு விட்ருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி தான் அதற்கிடையில் தான் நிறைய இயக்குனர்கிட்ட கதை கேட்க ஆரம்பித்தார். 2 அனுபவம் ரஜினி சாருக்கு. லோகேஷ் மேலே இருந்த மிகப்பெரிய நம்பிக்கையில் கூலியினுடைய ஃபுல் கதையை கேட்காம படத்தை கொடுத்தார். அது ஒரு ரொம்ப ஒரு சுமாரான ஒரு கதையை லோகேஷ் வச்சுட்டு ரஜினி சார் வச்சு ஹேண்டில் பண்ண தெரியாமல் 550 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா ரஜினி சார் மோத்துக்காக பண்ணுச்சு. பட் அந்த ஒரு அனுபவம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரஜினி சார் இருக்குது. ரெண்டாவது சுந்தர்சி சொல்லாமல் போனது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் சந்தித்த 2 அனுபவம்னா இத்தனை வருஷங்களில் இது 2 சந்தர்ப்பம் தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு நல்ல ஒரு சிறந்த கதை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் சுந்தர்சி போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட இயக்குனர்கிட்ட கதை கேட்டார். அதில் உள்ளே வந்தவர் தான் நம்ம இந்த மகாராஜா டைரக்டர் நித்திலன். அவர் ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லி ஒரு லைன் சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம் அவர் லிஸ்ட்டில் இருக்கார். பட் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் அவர் ரொம்ப ஒரு மாதிரி எதிர்பார்த்த ஒரு கதை வந்து பெருசாக யாருமே சொல்ல. பட் ரஜினி சார் கேட்ட ஒரு கதையாக இருந்தாலும் இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் வந்து படையப்பா டிசம்பர் 12 ஒரு பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய வெற்றி தாறுமாறு வெற்றியாகி போச்சு. 30 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி இன்னும் அது எதிர்பார்க்காத ஒரு ஹிட் ஆகி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்போது சௌந்தர்யா அவர்கள் வந்து எப்பா உங்களை எதிர்பார்க்கிறது 2K கிட் ஜென்சி கிட்னு பார்த்தீங்கன்னா படையப்பாவை கொண்டாடுறாங்க, நீங்கள் ஸ்டைல் காமிக்கும் போது டைலாக் பேசும்போது தியேட்டரை தெரிக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் கொடுக்குறத கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு படையப்பா மாதிரி அதுக்குள்ள காமெடி வச்சுங்க, இப்படி ஒரு படம் கொடுத்தா நீங்கள் நல்லா இருக்குங்கும் போது தான் சௌந்தர்யா சொல்லும் போது தான் ரஜினி சார் அங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆனார். ஜாலியாக படம் பண்ணிட்டு போகலான்னு நினச்சோம். படையப்பர் ரிலீஸ் தான் வேறு சேஞ்சஸ் உருவாக்குது. அப்போ என்ன பண்ணும் போது தான் சரி அதுக்கேற்ற ஒரு லைன் அப் பாடுற யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே தான் வந்து அந்த நித்திலன் சொன்ன கதை நல்லா இருக்குது. கண்ணு கொள்ளையெடுத்த தேசிய பிரியன் கொண்டு அருமையான ஒரு கதை. ஆனால் அது வந்து 2 வருஷமாக பண்ண வேண்டிய ஒரு படமாக மாட்டுது. டைம் கிடையாது ரஜினி சாருக்கு. அப்படியே ட்ராவல் பண்ணும்போது தான் ஆர்ஜே பாலாஜி உள்ளே வர்றாரு ஒரு காமெடியோட ஒரு கதை சொல்லும்போது அது ரஜினி சார் பெரிய உடன்பாடு இல்லை, நல்ல கதை ஓகே அப்படின்ட்டார், அவ்வளோதான். தனுஷ் வேறு உள்ளே வந்தார். ஆமாம். இதற்கிடையில் தான் பார்க்கும்போது தான் அஸ்வத் மாரிமுத்து லாக் பண்ணுறாங்க கடைசியாக. ட்ராகனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாச்சு. இதில் அமரன் டைரக்டர் இது ராஜ்குமார் பெரியசாமியும் உள்ளே இருக்கார். ஓகே. பட் இந்த லைனப்பில் அஸ்வத் மாரிமுத்து ட்ராகனை பிரங்கனை தான் ரஜினியுடைய ஸ்டைல்லையே பண்ண வச்சுருப்பார் படம். உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக 150 கோடி ரூபா கலெக்ஷன் மேல் அழுந்த படம். அவர் ஒரு கதை சொல்கிறார், அந்த கதையும் பிடிக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல்னா பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு வேண்டிய டைம் வந்து இயக்குனர்கிட்ட இல்லை, கதையை ரெடி பண்ணணும் திரும்பி. அப்போ டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அங்கே ஒரு சின்ன ஸ்பார். இது வரைக்கும் டைரக்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரஜினி சார் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. இதுக்கு மிடில் தான் இந்த பார்க்கிங் டைரக்டர் உள்ளே வர்றார், ராம்குமார் பாலகிருஷ்ணன் உள்ளே வர்றார். அவர் வச்சு பண்ணுறதாவும் ஒரு எஸ், அது வந்து பேச்சுவார்த்தையில் அது நடந்தது தான். சுந்தர்சி மாதிரி அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல யாரும், ரஜினியோ கமல்ஹாசனோ பண்ணலை, போய்கிட்டே இருக்குது. ஓகே கிட்ட நெருங்கியாச்சு. ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணலான்ட்டு நல்ல கதை. அது பேட்டை படம் மாதிரி நல்ல ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் ரஜினி சாருக்கா பக்கா ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சு ரெடியாக இருக்காங்க. இதை பண்ணலான்னு இந்த ரஜினி சார் பிளான் பண்ணும்போது தான் இந்த கதை கிட்ட தான் சௌந்தர்யா கிட்ட ராம்குமார் சொல்ல போய் உடனே வர சொல்லி ரஜினி சாரும் சௌந்தர்யா 2 பேரும் ஒன்றா உட்காந்து கதையை கேட்டாங்க. ஓகே. 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயமா பார்த்து ராம்குமார் ஹாப்பியானார். இப்போ கமல்கிட்ட சொல்லி ராம்குமார் கதை நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஏன்னா அந்த பார்க்கிங் வந்து தேசிய விருதெல்லாம் வாங்கின படம். கண்டிப்பாக. பட் ரஜினியை வச்சு இவரால் தூக்கி கொண்டு போக முடியுமா அப்படின்னு கமலுக்கு ஒரு நெடல் வந்துருச்சு. ஏன்னா கூலி லோகேஷ் 5 படம் மெகா ஹிட்டு கொடுத்து விக்ரம் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த லோகேஷ்னாலேயே ரஜினியை வச்சு டாபிக் கொண்டு போக முடியல. இங்கே என்ன இன்னொரு விஷயம் வருதுன்னா கமலுக்கு வந்து லோகேஷ் எப்படியாவது உள்ள நுழைக்கணும்னு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே. எப்படியாவது லோகேஷ் அவர்கள் வந்து உள்ள வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கடைசி முயற்சியாகவும் பண்ணுறாரு. பட் லோகேஷ் மேலே ரஜினிக்கு 100% உடன்பாடு இல்லை. அவர் திசை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ இங்கே தான் கமலுக்கும் ரஜினிக்குமே கொஞ்சம் நெருடல் வருது. என்ன அப்படின்ட்டு கமல்ஹாசனுக்கு லோகேஷை பண்ணணும்னு ஆசை. 174 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துக்கும் ட்ரை பண்ணுறாரு கமல் லோகேஷை. ஏன்னா
கமலுடைய அந்த கேரியரில் வந்து விக்ரம் தான் ஒரு 450 கோடி அள்ளின படம். அது ஒரு மைண்டில் இருக்குது. பட் ஓகே, அது கமல் இன்புட் அதிகமாக இருந்தனால படம் தப்பிச்சிச்சு, ஹிட் ஆச்சு. இங்கே ரஜினி சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் மேலே நம்பிக்கையில் விட்டார், அது சொதப்பிட்டார். இங்கே ரஜினி சார் உடம்பட லோகேஷ், அது ஒரு பக்கம் கமலுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ். அப்போ ராம்குமார் வந்து ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். கமலுக்கு இஷ்டம் இல்லை. கமலுடைய ஒரு சர்க்கிள் இருக்குது, ஸ்டோரி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் இஷ்டம் இல்லை. அப்போ இங்கே தான் கொஞ்சம் என்ன சொன்ன, ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு நெருடல் உருவாக்கிட்டே இருக்குது. இது ரஜினி சார் எல்லாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து படம் பண்ண முடியாதுன்னு போனாலும் அசிங்கமாயிடும். கமலுக்கு தான் அது அசிங்கமாயிடும் கண்டிப்பாக. அப்போ அப்படியே யோசிக்கும் போது தான் டக்குன்னு வந்து இப்போ ராம்குமார் வந்து ரஜினி சார் என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஏன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொல்லலை 2 பேருமேங்கிறதுனால, ஓரலாக பேசப்பட்டதுனால அவர் கொஞ்சம் வெயிட்டிங்கில் வாங்கி ராம்குமார் ராம்குமார் நம்ம பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இந்த கேப்பில் தான் சிபி சக்கரவர்த்தி வந்து ஆல்ரெடி ரஜினி சார்ட்ட சொல்லப்பட்ட ஒரு கதை, 2 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்போ லைக்காவுக்கு பண்ணணும் இருந்தால் அது கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அது சில விஷயங்கள் சிபி சக்கரத்தினுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் இந்த நெருடல் உருவாச்சு, அதில் கொஞ்சம் படம் ட்ராப் ஆச்சு. அப்போ தான் ரஜினி சாரே நம்ம எப்போயாவது மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சிபிகிட்ட சொல்லிட்டார். இந்த கேப்பில் சிபி தான் வந்து டான் படம் 100 கோடி ரூபா கலெக்ஷன், சிவகார்த்தியனுடைய 100 கிளிப்பில் ஃபஸ்ட்டு படம், சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தை பார்த்துட்டும் ரஜினி சார் சிபியை வந்து வாழ்த்துக்கள் சொன்னார். இப்போ சிவகார்த்தியனுக்கு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்காக சிபி ஒரு பக்கம் போகிறார், ஒரு கதையை வச்சுக்கிட்டு. அது இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு 2 வருடங்களாக ஓடிடுச்சு. அந்த கேப்பில் தான் சிவகார்த்தியன் அமரன் படம் பண்ணிட்டார். அது கடையில் முடிச்சுட்டு பண்ணுவார் பார்த்தோம், இந்த பராசக்தி போயிட்டார். சரி, பராசக்தி முடிச்சாச்சு பண்ணலாங்கும் போது வெங்கட் பிரபுக்களை உள்ளே போயிட்டார். இப்போ சிபி சக்கரவர்த்தி என்ன 3 வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், இனிமேல் இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் டோட்டல் ஆஃப் ஆகிறாரு. தெலுங்கு பக்கம் போகிறாரு, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக வருது. என்ஆர்ஐ ஒரு இன்வெஸ்டர் பார்ட்டி உள்ளே வந்து தான் சிபியும் சிவகார்த்தியனை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஃபேஷன் ஸ்டுடியோ பிளான் பண்ணி அது ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒரு டீல் ஓரலாக பேசப்பட்டு போகுது. கமிட் பண்ணும்போது சிவகார்த்தியன் இல்லை. அப்போ சிபி என்ன பண்ண ஒன்று பண்ணும்போது ரஜினி சார் இன்னும் இயக்குனராக கமிட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் மீண்டும் சிபி வந்து ரஜினியை சந்திக்கிறார். அந்த கதை திரும்பி இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டார். சொன்னோன்னே ரஜினி சாருக்கு நம்ம எதிர்பார்த்த கதை இது தான். ஸோ ஒரு படையப்பா மாதிரி நீங்கள் ஒரு லவ் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஆக்ஷன், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு ட்ராமா. அது சிபி சொன்ன கதை ரஜினி சார் ரொம்ப பிடிச்சது. நம்ம எதிர்பார்த்த ஒரு கதை இது தான். சௌந்தர்யாட்ட கேட்குறேன், சௌந்தர்யா பிரமாதமாக இருக்குப்பா அப்படிங்கும்போது தான் இதெல்லாம் பேசி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் ராம்குமார் மேட்டரை வந்து இப்போ டிசம்பர் 12 டிக்ளேர் பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டது காரணம் தான். ஒரு சின்ன ஆசிலேஷன் போய்கிட்டே இருக்கிறதுனால சிபி உள்ளே வர்றாரு. ஏற்கனவே விட்டு போன தொடர்பு இப்போ புதுப்பிக்கப்படுது. ஸோ கூப்பிட்டோன்னே ஓகே சிபி பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு யார் ப்ரொடியூசர் லைக்கான்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் கமலஹாசன் ஒன்றா எனக்கு ஓகே சார்ன்றாங்க. கமல்கிட்ட போகுது, கமல் கதை கேட்குறாங்க, பிரமாதமான கதை, இந்த கதை தான் நீங்கள் நடிக்கணும் ரஜினி, இதுதான் நான் எதிர்பார்த்தேன் இன்னும் கமல் சார்பாக சொல்லும்போது சரி ஓகே, ஒரு தயாரிப்பாளர் சொல்லும் போது ஒன்று சொல்லணும்னு சொல்லி ரஜினி ஓகே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்தது காரணம் இது. ஆனால் இங்கே என்ன நடுவில் ராம்குமார் டோட்டலாக ஆஃப் ஆகிறாரு. நம்ம எல்லாத்துட்டையுமே சொல்லியாச்சுன்னு அவர் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். கம்பெனி சைடோ ரஜினி சைடே சொல்லலை கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ஹைலைட் பார்க்கணும்னா நெல்சன் அப்படி தான் இந்த ரஜினி சார் கொண்டு வந்தார். பீஸ்ட் வந்து ஒரு தோல்வி படம் கொடுத்தாலும் வசூல் ரீதியாக கலக்குச்சு அந்த படம். நெல்சன் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்ணும்போது தான் யாருமே நெல்சன் மேலே உடன்பாடு இல்லை. விஜயை வச்சு ஒரு தோல்வி படம் கொடுத்தவர் உங்களை வச்சு கமிட்டி விட்டார் என்ன பண்ணுறது, அவருக்கு அந்த ஸ்டஃப்பு கிடையாது. ரஜினி கதை அருமையான கதை பண்ணுவார். அவ்வளோ எதிர்ப்புகள் வந்து நெல்சனை கொடுத்தாரு. 650 ரூபா கலெக்ஷன். ஜெயிலர் 2வும் கொடுத்துட்டாரு. 174 படம் ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தையும் நெல்சனுக்கு வாய்ப்பு ரஜினி சார் கொடுத்துருக்காரு. ஓகே, அது ஒரு பக்கம். இப்படிலாம் ட்ராவல் பண்ணும்போது தான் அவர் யோசித்தார், சரி ராம்குமாரையும் கூப்பிட்டு ராம்குமார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இப்போ டைமிங் தான் இப்போ எடுக்கிறோம், இந்த படம் சிபிஐ முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்து நம்ம இந்த படம் பண்ணலாம், அருமையான ஒரு கதை, வெயிட் பண்ணுங்கண்ணார். ரஜினி சார் யாராவது கூப்பிட்டு நீ ப்ரொடியூசர்னா அவங்க ப்ரொடியூசர் கண்டிப்பாக, அப்படி பிரச்சனையே கிடையாது. படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரஜினி சார் 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு படத்தை பண்ணி கொடுத்து ப்ராஃபிட் வரும்போது நம்ம சம்பளத்தை கூட கேட்டு வாங்கிட்டு போயிடுவார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ராம்குமாருக்கு கொஞ்சம் அது ஒரு 6 மாதம் டைம் எடுக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நெல்சனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ரஜினி சார் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவார். இந்த கேப்பில் இப்படி தான் சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்த ஒரு விஷயம். அதான் இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக ராஜ்குமார் ஃபிலிமில் தலைவர் 173 படம்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்தாச்சு.
அனிருத் மியூசிக் உள்ளே வந்துட்டார். அது பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சார் இதை தாண்டி சார் ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரியும் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ தலைவர் 173க்கான ஒரு ப்ரோமோ. அதில் வந்து என்னென்னா எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி, எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் படையப்பா மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் பக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவியாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஸோ கதை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சா? இல்லை, ஃபேமிலி ஓரியன்ட் தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. நல்ல ஃபேமிலி உள்ளுக்குள்ளே வந்து ஜாலியாக குழந்தையிலேருந்து பெரியவர்களுக்கு பார்க்கணுங்கிறத ரஜினியுடைய தாட்ஸ். ஓகே, அப்படி ஒரு படம் பண்ணணும். நீங்கள் பழைய படங்கள் லிஸ்ட்டு தான், படையப்பா, முத்து, தம்பிக்கு அந்த ஊர், இந்த லிஸ்ட்டில் தான் படம் பண்ண ஒரு லைக் முரட்டுக்காலை இப்படி தான் விரும்பினார். ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், அப்பா பிள்ளை சென்டிமெண்ட்டு, அந்த ஒரு ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டார். அதனுடைய நோக்கம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணது காரணமே. ராம்குமார் சொன்ன கதை கூட நல்ல கதை, அது வந்து பேட்டை மாதிரி கொஞ்சம் இருக்கும். அப்போது இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஓகே, யார் இந்த கமல் சார்பாக. அதனால தான் சிபி சொன்ன கதை வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ரெண்டு குடும்பம் சார்ந்ததாக அதுக்குள்ளே ஒரு காமெடி உள்ளே வச்சுருக்காரு. டான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், எல்லாமே அந்த மேட்டரில் வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து இப்போ சிபி ரெடி பண்ணி இந்த தூக்கி ஓரமாக வைக்கப்பட்ட தூசி தண்டத்தை தட்டி விட்டு இப்போ பெயிண்ட்லாம் அடித்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து ஒரு கதையை சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அன்னைக்கு சொன்னதோடு இன்றைக்கி பிரமாதமாக இருக்குது சிபின்னு சொல்லி ரஜினி சாரே சொல்லிட்டாங்க. அப்படி வந்தவர் தான் சிபி. அதனால் இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், இத்தனை படங்களுடைய சாயலும் இருக்கும். ஓகே, படையப்பா, முத்து, முரட்டுக்காலை, தம்பிக்கு அந்த ஊர்னு. இன்னொரு விஷயம் எடுத்துங்க, ரஜினி சார் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணார். லாஸ்ட் இயர் என்ன விஷ் பண்ணார்? கடவுள் நல்லவங்களை சோதனை பண்ணுவான், கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான, கடைசியில் கை விட்டுருவான், நல்லவங்களை கைவிட மாட்டான் சொல்லி விஷ் பண்ணார் இல்லையா? கண்டிப்பாக. இன்றைக்கி எப்போ விஷ் பண்ணார்? இந்த வருஷத்துக்கு முத்து படத்தினுடைய அந்த சாரட் வண்டியில் போகிறத மீனா பேசுகிற டைலாக் கூட போட்டு, வண்டி நேராக போகிற ஒரு டைலாக் ஒன்று போட்டு அது ஒரு விஷயத்தை விஷ் பண்ணார். அப்போது முத்து மாதிரி ஒரு படத்தை விரும்புகிறார். அது ஏன் போட்டார், எதுக்கு போட்டாருன்னு நிறைய குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. அவருக்கு தான் அது தெரியும். ஆக்சுவலாக நான் சொன்னேன் ரஜினி சாருக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு போட்டாருங்கிறது. இப்போ அது வந்து தெரிய வருது. தெளிவு முத்து படம் மாதிரி இந்த 173 படம் இருக்க போகுது. மீண்டும் ஒரு முத்துவை நீங்கள் பார்க்கலாம். சூப்பர். அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். சரி, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், பக்கா ஒரு மாஸ் இருந்தது இல்லையா முத்துல? சூப்பராக இருக்கும் சார். கிட்டத்தட்ட 100% அந்த மாதிரி ஒரு கதை காலத்தோடு தான் இந்த சிபி சக்கரத்தை உருவாக்க போகிறாரு. இப்போ ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணதுக்கு அந்த முத்துடைய ட்ரெய்லரை போட்டதுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு அவங்கள அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு அது ரியலைஸ் ஆகுது, ஓ இப்படி ஒன்று இருக்கோ. ஸோ அதனால் அதுக்காக போட்ட ஒரு விஷயந்தான் இப்போ தெளிவாயிடுச்சு. அந்த ஒரு பேட்டர்ன் தான் நீ கேட்டது மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக எல்லா பேரும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு படம் உருவாது. சூப்பர் சார். அண்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இருக்குது, ஏன் பர்டிகுலராக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்துட்டு பராசக்தியோட ஆடியோ லான்ச் ஒரு பக்கம், ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. அண்ட் இதுக்கு நடுவில் இன்றைக்கி ஜனநாயகனில் வந்து ட்ரைலர் வந்து வெளிவர போகுது. ஸோ இதெல்லாமே எல்லாருமே ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க, நாமளும் ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை ஆல்ரெடி இது ப்ரீ பிளான்டா, இல்லை இன்றைக்கி தான்ப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா? ப்ரீ பிளான்னு சொல்ல முடியாது. அவர்கள் 12ஆம் தேதியே பண்ணலாம் இருந்தது, 1ஆம் தேதி பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. இந்த 3ஆம் தேதி ஒரு சாய்ஸ் ஒன்று பண்ணது காரணம்னா, தேவையில்லாமல் 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்கீங்க, அது பிரச்சனை ஓவராக போயிட்டு இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதான் சட்டம் உக்கும்னு சொல்லிட்டு வர டைலாக் தான் இங்கே எனக்கு ஞாபகம் வருது. இதுக்குள்ளே உள்ள புந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தீயா பற்றிட்டு இருந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. இப்போ அந்த மோதல்கள் கொஞ்சம் குறைவாயிருக்கு. ஆமாம். ஸோ இதில் ஒரு ஹைப் ஏறி, இது வந்து ஹைப் ஏறிடுச்சு. இங்கே நான் தான் குதிரை கிங்கு எப்படி சொல்கிறது, இங்கே ஓடுற குதிரை நான். 74 வயசு தான், 75, ஆனால் 25 வயசு பையன் மாதிரி ஓடுறார். இன்றைக்கி என்ன எதிர்பார்ப்பு, எப்போ வரும் ஒரு 173 அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்து நீ விட்ட உடனே தாறுமாறாக தெரிச்சிட்டு இருக்கா அவங்களுக்கு. அந்த மேட்டரை டைவர்ட் பண்ணியிருக்காரா, இந்த பிரச்சனையில் ஓச்சு விட்ருக்காரா, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த வருத்தப்படாத வாலிபு சங்கத்தில் சூரியும் சிவகார்த்திகேயனும் சண்டை போட்டுருப்பாங்க. ஒருத்தர் வந்து அந்த பக்கம் போய் விளையாடுங்கப்பா, அதே தான் அந்த பேலட்டில் சொல்கிறீங்க. அதே தான், அந்த மாதிரி தான் இப்போ சம்பவம். நான் வரேன், யார் என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரி, இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ரஜினி சார், விஜய் இப்படி இருக்கும்போது இந்த காக்கா நரி கதையெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம், அதுக்கு ஏகப்பட்ட கிளாஷ்லாம் நடந்துச்சு. அண்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கமாக இது வந்துருச்சு. அண்ட் வந்துட்டு படமும் வரப்போகுது. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது ஒரு காக்கா நரி கதை இல்லை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஏற்படுமா, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை.
ரஜினி சாரை பொறுத்த மட்டுமே வந்து விஜய் ஒரு தம்பியாக தான் நினச்சிட்டு இருக்காரு. ஓகே. காக்கா கழுகு கதையை உருவாக்குனதுக்கு காரணமே வந்து சரத்குமாருக்கு கொளுத்தி விட்டதில் விஜய் சார் லேட்டாக சொன்ன விஷயத்த அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அதை வளர விட்டது தான் ஒரு காரணம். பட் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் மட்டும்தான் விஜய் சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். கண்டிப்பாக இதில் மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. என்னோட பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் அரசியலில் விஜய் போனது கூட வந்து ரஜினி சார் ஸ்பெசிஃபிக்காக நண்பர்கிட்ட சொல்லி விஜய்க்கு வாழ்த்துக்களை சொல்ல சொன்னார். கண்டிப்பாக அரசியல் மோசமானது, கரடு முன்னாடி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள், கோவப்பட வேணான்னு சொல்லுங்கள், அமைதியாக போக சொல்லுங்கள், பார்த்து பேச சொல்லுங்கன்னு ரஜினி சார் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அதை நண்பர்கள் வந்து விஜய்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு பாசம் உள்ளவர் தான் ரஜினிகாந்த். அதை ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ரசிகர்கள் தான் கொஞ்சம் ஒருத்தர் மீம்ஸை போட்டுக்கிட்டு கிளப்பி விடுறாங்க. அந்த மீம்ஸு கூட எதிர்த்து போகிறது வந்து விஜய் ஃபேன்ஸோ ரஜினி ஃபேன்ஸோ கிடையாது. மூன்றாவது ஒரு நபர் ஒரு விங்கு உட்காந்துக்கிட்டு அந்த விங்கு ரெக்கை அப்படி பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். அது 2 ரசிகர்கள் 3 ரசிகர்கள் அஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது பிரச்சனையே இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதில் இது பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது முற்றுப்புள்ளி வைக்கிறத நான் நினைக்கிறேன். இது நீங்கள் சொன்னது மாதிரி காக்கா கழுகு பிரச்சனைக்கெல்லாம் இது வாய்ப்பே இல்லை. சார், இப்போ ரஜினி சாரோட படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. 173 இன்னார் தான் பண்ண போகிறாங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து அது ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி போஸ்டர் எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப நாளாக இழுவையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் அவர்களோட படம். ஸோ அவர் ரேசிங் ஒரு பக்கம் அவர் ஃபோக்கஸ் பண்ணாலும் இதுக்கப்புறம் அவருக்கான ஃபேன் பேஸும் இங்கே இருக்குது. அவருக்கான ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை நார்மலாக சினிமா ரசிகராக இருந்தாலும் அவரோட படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது ஏகப்பட்ட பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அவரோட படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இல்லை அவர் என்னதான் ஒரு முடிவில் இருக்காரு? எல்லாம் முடிவு பண்ணிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு பட்ஜெட் சொல்லியாச்சு. ஃபுல் பணமும் கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து அஜித் வந்து அந்த ப்ரொடியூசர் சேரில் அவர் உட்காராரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு தயாரிப்பாளர் மாதிரி வச்சுங்க. AK64 அதுவும் இந்த மாதத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட்டோட இப்போ எப்படி திடீர் ரஜினி சாரோட 173 வந்திருக்கோம், அது மாதிரி AK64 அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. பிப்ரவரி மாதம் இந்த ரஜினிகாந்த் சார் ஆரம்பிக்கிறது மாதிரி AK64 படமும் அஜித் பிப்ரவரி தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே. இந்த மிடில் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு சேர படம் அதுவும் பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேச்சு இருக்கு. ஸோ 3 பேருடைய படப்பிடிப்பு பிப்ரவரி ஆரம்பிக்குது. ஓகே. நெக்ஸ்ட் 2027 பொங்கலுக்கு ரஜினி சார் படம் ரிலீஸ். அஜித்தோட படம் இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. அதனால் AK64 இப்போ கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு சார். அதாவது இந்த 2026 யாருக்கு நல்லா இருக்கோ, யாருக்கு பிரைட்டாக ஓப்பனாக இருக்கோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த சினிமா லவ்வர்ஸ், சினிமா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய ஃபேன்ஸ்க்கு, நிறைய மக்களுக்கு இந்த 2026 வந்துட்டு ஒரு மாதிரி திருவிழாவாகவே ஆரம்பிச்சிருக்கு. திருவிழா கூடவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு திருவிழாவும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லாரும் படங்களுமே 2026 ரிலீஸ் ஆகும். ஆமாம், எல்லா விஜய் படம் அவர் தான் இந்த 2026 ஓப்பன் பண்ணுறது விஜய். அதுக்கு அடுத்த நாள் சிவகார்த்திகேயன் ஓப்பன் பண்ணுறாரு. அதற்கு அடுத்து சூர்யா. அதற்கு அடுத்து தனுஷ். அதற்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜூன் 12. அதற்கு பிறகு அஜித். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளோதான். திருவிழா 2026 அவருடைய விரும்புகிற அத்தனை நட்சத்திரோட படமும் வெளியே வரப்போகுது. ஓகே, சூப்பர் சார். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய திருவிழா இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு திருவிழாவாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நன்றி.